மகனே, நீ துலாம் ராசியாக இருந்தால் இந்த மே மாதத்தில் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தருவார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சுக்கிர பகவானே கவசமாக இருந்து பாதுகாப்பார். எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும். தனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் சனியுடன் சேர்ந்து சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத கடனும் ஏற்படுகிறது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், விட்டு கொடுத்து போவது நல்லது. முயற்சி ஸ்தான அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உறவினர்களின் பேச்சுக்களை நம்ப வேண்டாம். சுகஸ்தான அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் வீட்டை மாற்றும் சூழ்நிலையானது உருவாகிறது. வாகன பழுதடைவது போன்ற வீண் செலவுகளும் வந்து சேரும். தாய் வழி உறவுகளால் தொல்லைகள் அதிகரிக்கும். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனையானது கோர்ட்டுக்கு செல்லும். இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மிகவும் கடினமாக இருக்கும். நண்பர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்படுவதால் கவனமாக இருக்கவும். காதலித்து வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் பிரச்சனை வரும். சத்துருஸ்தான அதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். சிலருக்கு நண்பர்களை எதிரியாவார்கள். களத்திரஸ்தான அதிபதியான செவ்வாய் சத்துருஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். கூட்டு தொழிலில் ஏமாற்றங்கள் ஏற்படுவதால் கவனமாக இரு. அஷ்டமஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதால் இந்த மாதத்தில் போராடி வெற்றி காண்பாய். தர்மஸ்தான அதிபதியான புத பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையின் சொத்துக்களை விற்று லாபம் காண்பாய். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். தொழில் ஸ்தான அதிபதியான சந்திர பகவானால் தொழில் முடக்கம் ஏற்படும். வேலையில் உள்ளவர்களுக்கு சீராக இருக்கும். லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் பழைய சொத்துக்களை விற்பதன் மூலம் லாபம் கிடைக்கும். இந்த மாதத்தில் தொழில் மூலம் வரக்கூடிய லாபமானது குறைவாக இருக்கும். விரயஸ்தான அதிபதியான சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் உள்ளதால் மனைவி அல்லது நண்பர்கள் மூலம் வீண் செலவுகள் ஏற்படும். இது உனது குருவின் வாக்காகும்.